பித்தளை பாத்திரம்லாம் எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பூஜை சாமானுங்க ஃபுல்லாக நம்ம வந்து குங்குமம் மஞ்சள்லாம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. குங்குமம் மஞ்சளோடு நீங்கள் போடாதீங்க, தண்ணிலாம் அப்படியே குங்குமமாக மாறிடும். அதனால் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தண்ணியில் டப்பில் ஒரு நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பூஜை சாமானெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த லிக்விடை ஒரு 3 ட்ராப் ஊற்றினாலே போதும். 3 ட்ராப்லேயே நல்லா பளிச்சுன்னு நீங்கள் போடுறப்பவே அந்த தண்ணியில் போடுறப்பவே பாத்திரத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகும், அப்பயே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயே பூஜை ரூமில் எல்லாத்தையும் படம்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கோம். இது 5 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாத்திரம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நல்ல தண்ணியில் டப்பில் வச்சு அதில் ஒரு அலசிட்டு நல்ல தண்ணியிலலாம் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அதில் தான் நான் பாத்திரம்லாம் கழுவேன். நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து தொடச்சி வச்சிடணும். ஈரம் இருக்கிறப்ப உடனே துடைக்க தேவையில்ல, கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் ஈரம் இருக்கிறப்ப மட்டும் துடைச்சா போதும். நீங்கள் உடனே துடைக்க தேவையில்ல, கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் இருக்கிறப்ப நீங்கள் துடைக்கணும். தொடச்சி நல்லா குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுடுங்க. இப்படி தான் நான் தேய்ப்பேன். அந்த லிக்விடு 3 ட்ராப்பு தான் நான் விட்டேன். பாத்திரம்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கை வலிக்கவே வலிக்காது. ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு தேய்ச்சிட்டு வந்துடலாம். நான் யூஸ் பண்ண லிக்விடு இந்த 2 பொருள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்